டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பல்வேறு போராட்டங்கள் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதாவது தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், அரசு ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ அரசு ஊழியர்களுக்கு அந்த ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் கொஞ்சம் உற்சாகத்திலையும் ஆர்வத்திலையும் இருக்கிறதா தெரிகிறது. இதற்கு முன்பு இருந்த ஓய்வூதிய திட்டம் என்ன அப்படின்றதும் நமக்கு தெரியும். இப்போ அவர்கள் அறிவித்த திட்டம் என்ன அப்படின்றதும் தெரியும். எப்படி சார் பாக்குறீங்க இந்த திட்டத்தை நீங்க? இன்னும் அதோடைய இது முழுமையா வரல. அரசாணை மற்ற விஷயங்கள்லாம் வந்த அப்புறம் தான் சொல்ல முடியும். ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டம்ன்றது பிடித்த விதம் இல்லாமல் முழுமையாக கொடுத்தது. இவர்கள் இப்போ கொண்டு வர்றது அதுலேயே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த இதை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு இந்த அரசு ஊழியர்கள் இவ்வளோ நாள் போராடினதுக்கு சரி ஏதோ கிடச்சிருக்கு அப்படின்றது மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா 10% சம்பளத்தில் பிடிக்கிறாங்க. 10% கவர்மெண்ட் பிடிச்சி இவர்களுக்கு கொடுக்குற இது மற்றதெல்லாம் கணக்கு போட்டால் ஒருத்தர் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. அதில் 10% இப்போ 10,000 போடுறாரு ஒருத்தர். இன்றைக்கி போடுறாருன்னா மாதம் 10,000 போடுறாருன்னா அது பார்த்தீங்கன்னா கோடியில் போய் நிற்கும். 2 கோடி 3 கோடின்னு. அப்போ எஸ்ஐபி போகிறத விட ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த சம்பளத்தில் இவர்கள் சம்பளத்துலேயே பிடிச்சி இவர்களுக்கே கொடுக்குற மாதிரி ஏற்பாடு அப்படின்னு எல்லாருமே விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னும் போக போக அதோடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எந்த வகையில் இது இவர்கள் அரசு ஊழியர்களை அடிப்பணியை வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு இனிமேல் தான் தெரியும். ஆனால் இவர்கள் இப்போ கொண்டு வந்த திட்டம்ன்றது ஒரு பெரிய அளவில் அவர்களுக்கு எதையும் கொண்டு வராது. ஒரு சிலர் வரவேற்றிருக்காங்களே சார். அதுதான் சொல்கிறேன். இல்லாத ஊருக்கு இழுப்பு சக்கரை இல்லை. பென்ஷனே இல்லாத இடத்துல பென்ஷன் கொடுக்குறாங்க. சம்பளத்தில் பாதி. சம்பளன்றது என்ன, அது பேசிக்கா? அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் 1,00,000 வாங்குறீங்கன்னா பேசிக் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வாங்குவீங்க. 30,000 40,000னா அதில் பாதினா 20,000 வரும். இவங்க எல்லாம் என்ன நினச்சிக்கோங்க, 1,00,000 வாங்கினா 50,000 நமக்கு பென்ஷனாக வரும்னு. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செஞ்சிங்கன்னா தெரியும். உங்களுக்கு பேசிக் சேலரின்னு போடுவோம். 50,000 சேலரினா ஒரு 16,000 தான் பேசிக் சேலரி இருக்கும். மற்றதெல்லாம் அந்த படி இந்த படி, வீட்டுப்படி, வாடகை படி, ட்ராவல் அலவன்ஸு, அது இதுன்னு சேர்த்து 50,000 கொண்டு வருவாங்க. அப்போ உங்களுடைய சம்பளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16,000 தான். இப்போ 16,000ல் 8,000 தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 8,000ல் நீங்கள் இறந்து போனீங்கன்னா உங்களுக்கு 8,000த்தை 100ஆக பிரித்து அப்போ 8 6 8 48 4,800 கிடைக்கும் பென்ஷன் வாரிசுக்கு. இது குடும்ப ஓய்வூதியம்னுவாங்க. இது போக இந்த டிஏ இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான். மற்றவங்களாம் 6 மாதம் வரும். இவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ இது இருக்குது. மேலாக்கில் பார்த்தா கொண்டு வந்துட்டார். தாயுள்ளத்தோடு தாய்மானவர் அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நாளாக அவங்க போய் கேட்டு போராடி இருந்தப்பெல்லாம் முதல்வர் தாயுள்ளத்தோட தாய்மானவராக அணுகுவார் அப்படிலாம் யாரும் சொல்லியே. இன்றைக்கி தான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக. இப்போ இடைநிலை ஆசிரியர்கள், அதாவது சட்டப்பேரவையில் 2024 19,000 காலி பணியிடங்கள் இருப்பதாக திமுக அரசு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த இடைநிலை ஆசிரியர்கள் பணி அப்போ ஏன் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஏன் சார், ஏன் நிரப்பப்படாமல் இருக்கு? பணி நிரப்புறது ஒன்று, சம வேலைக்கு சம ஊதியன்றது ஒன்று. அப்போ சம வேலை இதே காலகட்டத்தில் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வித்தியாசம். அதையும் தான் அவங்க கேட்குறாங்க. இவர்கள் அதெல்லாம் அந்த தேர்தல் வாக்குறுதி எண் 311 அதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. இன்னை வரைக்கும் பண்ண மாட்டேங்கிறாங்க. மற்றவங்களாம் எதாவது பண்ணியிருக்கோமா? இல்லை. அப்புறம் அவங்களும் மட்டும் எப்படி பண்ணுவோம்? அதுதான் இவங்களுடைய பதிலாக இருக்குது. ஆனால் முதல்வர் தாய் உள்ளம் கொண்டவர், தாயுமானவர், எல்லாம் ஓகே. கண்டிப்பாக. இவங்க தான், அதாவது இடைநிலை ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் தான் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் தான் இருக்கிற அளவில் கடுமையாக பல போராட்டங்களை முன்னெடுத்துட்டாங்க. இதற்கு அண்ணா அவர்கள் அறிவாலயத்திற்கு முன்பே போராட்டம் நடந்தாங்க. ஆனால் இன்னுமே அவர்கள் கேட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே தமிழ்நாடு அரசு நிறைவேற்றாமல் இருக்கு. என்ன காரணம் சார்? அதுக்கு பேர் தான் தாய் உள்ளம். அதாவது இவர்கள் மட்டும் இல்லை, அந்த சத்துணவு பணியாளர்கள் இன்னும் பலரும் பல விஷயம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் பெரிய அளவில் ஒரு இது பண்ணலை. முக்கியமான காரணம் நிதி. எனக்கு என்னன்னு இவர்கள் பண்ண செலவு மற்ற விஷயங்கள் இவங்க நினச்சா கூட பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனாலும் இவர்கள் பண்ணுற பல விஷயங்களில் இவர்களுக்கான ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இந்த தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை.
அந்த அக்ரிமெண்ட் போடும்போது அந்த நிறுவனத்தோட இவர்களுக்கான கரெக்டான ஒரு ஊதியம் ப்ளஸ்ஸு இவருடைய சர்வீஸு அது குறையாம பார்த்துக்கிறது. இந்த வேலைலாம் பண்ணியிருந்தாலும் அந்த போராட்டத்தில் இறங்கியிருக்க மாட்டாங்க. போராட்டத்தில் இறங்கின பிறகு இவர்கள் ஹேண்டில் பண்ண விதம் அவர்களை ஒரு 13 நாள் போராட விட்டு எனக்கு என்னென்னு கண்டுக்காமல் நீதிமன்றம் தீர்ப்பை காரணம் காமிச்சு அப்புறப்படுத்துறேன்னு பண்ணது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மக்களை பற்றி கவலையே படுறாங்க. இதில் என்னென்னா இவருடைய தோழமை கட்சிகளாக இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களாம் செங்கோடி சங்கம்லாம் அங்கே வெயிட்டாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்களும் பெரிய அளவில் கண்டுக்கல. ஒரே ஒரு 4 பேருக்கு போய் எல்லா தலைவர்களும் பார்த்தாங்க. ஒருத்தர் மட்டும் அவர் அலுவலகத்துக்கு வர வச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவரும் இந்த இப்போ மலேசியா பட விழாவில் சொன்னார், அவ்வளோ நன்றியாக இருப்பேன், அவ்வளோ பண்ணுவேன்னு. திரும்பி கூட பார்க்கல. இதுதான் இன்றைக்கி அரசியல்வாதிகளுடைய நிலைமையாக இருக்குது. அந்த மக்கள் இன்றைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கான தீர்வு கிடைக்கல. இந்த மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள், இந்த சத்துணவு பணியாளர்கள் இன்னும் பலரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஸ்கூல்லாம் திறந்துட்டாங்க. இந்த ஆசிரியர்களுக்கு என்ன தீர்வு இது வரைக்கும் கொடுக்கல. ஸ்கூல் திறந்துட்டா இவங்க வாட்டில் போய் தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுக்க போகிறாங்க. ஆனால் ஆசிரியர்கள் தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் தான் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார். அதான் அந்த நெருக்கடி, ஸ்கூல் திறந்துட்டா போய் தானே ஆகணும், இல்லாட்டி சஸ்பெண்ட் பண்ணுவோம் அது பண்ணுவோன்ற மாதிரி. நீங்கள் பாருங்கள், பள்ளிகள் விடுமுறை, எல்லோரும் அவங்க குடும்பத்தோட சுற்றுலா போகிறது, மற்ற இது நியூ இயர் கொண்டாடுறது, கிறிஸ்மஸ் கொண்டாடுறது, இந்த மாதிரி பல இதில் இருக்கும்போது இவங்க எல்லா நாளும் ரோட்டில் கடந்து போலீஸாரோட மல்லு கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இவர்களை பற்றி கண்டுகொள்ளாத ஒரு அரசு தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அவர்களை குறைந்தபட்சம் பேசி ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னு கூட இது வரைக்கும் பண்ணல. டிபிஐயில் போய் உட்காந்து போராடினாங்க, அங்கேயும் போராடக்கூடாதுன்னு தடை வச்சுட்டாங்க. அப்போ எங்கே போராடுவாங்க? ரோட்டில் தான் போராடுவாங்க. அங்கே நிற்கக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸை வச்சு மிரட்டுறது, உருட்டுறது, இந்த வேலையெல்லாம் நடக்குது. செவிலியர்கள் போராடி ஓஞ்சி போயிட்டாங்க மறுபடியும் அவங்களும். இந்த மாதிரி இவர்கள் மருத்துவர்கள் எடுத்திங்கன்னா அவர்களுக்கு தனியாக கோரிக்கைகள் இருக்குது. போக்குவரத்து தொழிலாளர் கோரிக்கை இருக்குது. நமக்கு இல்லையா கோரிக்கை? நல்ல சாலை வேணும், உயர்த்திய மின்சார கட்டணத்தை குறைக்கணும். நம்ம யார் போராடுறது? நம்ம கம்முன்னு தேமேன்னு வேறு வழி இல்லாமல் நம்ம வருமானத்தில் கட்டிகிட்டு தான் இருக்கணும். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அதாவது மத்தியில் பாஜகவுடைய மத்திய உள்துறை அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் 2 நாள் வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றதுக்கு இருக்காங்க. அவர்கள் பல்வேறு முன் ஏற்பாடுகளை முன்வைத்து வந்து இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்காங்க. இது பாஜக, அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு வலு சேர்க்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? என்டிஏ கூட்டணி அவர்கள் கூட்டணி அமைச்சு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த நயனா நாகேந்திரனுடைய பிரச்சார பொதுக்கூட்ட நிறைவில் கூட நீங்கள் இது வரைக்கும் அந்த பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்த எல்லா நாளுமே அதிமுக பாஜக இணைஞ்சு தான் அந்த கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. பெரும்பாலும் மாவட்ட செயலாளர் அதிமுகவினர் அந்தந்த பகுதியில் அந்த கூட்டத்துக்கு ஆட்களை கொண்டு வந்தது, பல விஷயங்களில் வந்து 2 பேரும் இணைஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. இன்னை வரைக்கும் அந்த கூட்டணின்றது நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. நேற்று ஏதாவது பேசினாங்க வச்சிங்கன்னா அதை வச்சுட்டு மறுபடியும் ஒரு நரேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் சேலம் வீரபாண்டியில் இவருக்கு பெரிய பொதுக்கூட்டம், அவர் அங்கே இருக்கார். அவங்க கட்சி விஷயத்துக்கு வந்திருக்காரு. அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. கூட்டணி கட்சிகள் மரியாதை நிமித்தமாக நம்ம இவர் எஸ்பி வேலுமணி எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே என்ன உருட்டுறாங்க, 50 சீட்டு கேட்டார், தர இஷ்டம் இல்லை, நேரில் போனால் டிடிவியும் ஓபிஎஸ்ஐ இணைச்சிக்க சொல்லி வலியுறுத்துவார். டிடிவி ஓபிஎஸ்ஐ இணைச்சிக்க தான் எல்லாருமே ரெடியாக தானே இருக்காங்க கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு. முறுக்கிட்டு போகிறது இங்கே யார்? டிடிவியும் ஓபிஎஸும் தான். அவர் கட்சியே காப்பாற்றப்படல ஓபிஎஸ்ஸால், ஆனால் வீராப்பு மட்டும் பேசி திரிகிறாரு. அப்போது இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது பாருங்கள், என்டிஏ கூட்டணி தான் அமையும், ஆட்சி அமையும் தான் சொல்கிறாரு. அதுக்கு இவர் உடனே கவுண்டர், அவர் அங்கே காத்துக்கிட்டு இருக்காராம். இவருக்கு என்டிஏ கூட்டணின்னு சொன்னோன்னா அங்கே அவர் கவுண்டர் கொடுக்குறாராம். அதிமுக தலைமையில் தான் கூட்டணி ஆட்சி அமையும், அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமையும்னு அவர் கவுண்டர் கொடுக்குறாராம். இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கிடைக்குமா, அதை வச்சு சிண்டு முடியலாமான்னு தான் அந்த ஊடகங்கள் மற்றவங்க வச்சு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஆனால் இதை விட பயங்கரமாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இவர் வாயை விட்டார்ல மாணிக் தாக்கூர், மற்ற கட்சிகளை மிரட்டினார்ல, இந்த மாதிரி பல விஷயம் நடந்துருக்குது. ஆனால் இதை வந்து அப்படி போகிற போக்கில் லைட்டாக தொடுறது, உள்ளர்த்தம் கற்பித்து பேசுகிறாங்களே இந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி கற்பிக்காமல் அந்த விஷயத்தை மட்டும் அப்படி தொட்டு விட்டு போகிறது, இதான் நடக்குது. இங்கே பாருங்கள், அவ்வளோ சின்ன இது பண்ணால் கூட பெருசாக பண்ணுறது. இன்னொன்று, நேற்று ஒருத்தர் முந்தா நாள் சேர்ந்தார், ஒரு எம்எல்ஏ. அவர் வந்து எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவரோட ஷட்டில் கார்க் விளாட்றவர். எடப்பாடிக்கு நெருக்கமாக இருக்கலாம், எங்களுக்கு யாரும் தெரியலையே, அதிமுகலே அவர் யாரும் தெரியாது. அப்போ இவங்களெல்லாம் வந்து தாவேக்காவில் இணைத்து விட்டார்கள்ன்றது. பல்வேறு கட்சியினர்
முன்னணி தலைவர்கள் தாவேக்கால இணைகிறாங்க. யாருப்பா அப்படின்னா, இந்த வார்டு தலைவர் ஒருத்தர், வார்டு கவுன்சிலர் சுயேட்சையா அவரு. அப்புறம் முன்னாள் ஐஜி, முன்னாள் எம்எல்ஏ யாரு அப்படின்னா, பாண்டிச்சேரியிலேருந்து தான். இப்போ பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த மாதிரி தான் நரேட்டிவ் செட் பண்ணுறது. இவர்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அவங்களே விழுந்தாங்க அதில. அதாவது அதிமுகவுக்கு எதிராக செங்கோட்டையனை மாபெரும் தலைவராக காமிச்சாங்க. அவர் தாவேக்கால இணைய போகிறாரு, வெளியில் வந்ததை பெருசாக காமிச்சாங்க. இதை காமிச்சிட்டு இருக்கும்போதே அவர் தாவேக்கால இணைய போகிறாரு செய்தி வந்தோன்னா, இவங்களே போய் நீங்கள் வாங்க திமுகவுக்கு வாங்கலாம் அவளை அழைப்பு விடுத்தாங்க. அதுக்குள்ளேயும் பாஜக அவங்களுக்கு மேலிடம் ஒன்று இருக்குல்ல, இவருக்கு செங்கோட்டையனுக்கு மேலிடம். மேலிடம் சொன்ன பேச்சை கேட்டு தாவேக்காக்கு போயிட்டார். பெரிய ஆஃபர் கொடுத்தோம், போயிட்டார். இவர்கள் செங்கோட்டையனை பெரிய ஆளாக காமிச்சாங்கல்ல, இவர் போய் இணையிற அன்னைக்கு தான் இவர் உதயநிதி பிறந்த நாள் நினைக்கிறேன். அதுக்கு இவங்க கெஞ்சுறாங்க, இணையிறதா இருந்தால் மறுநாள் போய் இணைங்கன்னு. இவர் அன்னைக்கு போய் இணைகிறார். அப்போ இவர்கள் விரித்த வலையிலேயே இவர்கள் கிளப்பின நரேட்டிவில் இவங்களே மாட்டிட்டாங்க. இப்படி தான் விஷயங்கள் போதே தவிர, நீங்கள் இது என்டிஏ கூட்டணிக்குள்ளே அதிமுக பாஜக எந்த அளவுக்கும் பெரிய பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறாங்க. 50 சீட்டு கேட்டார், இதெல்லாம் இவங்களுக்குள்ளே பேசிக்கிற விஷயம். அவர்கள் எவ்வளோ சீட்டு கேட்டாங்க, எவ்வளோ தரேன்னு சொன்னாங்கன்னு உட்பட எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நேற்று மறுபடியும் புதுசாக கிளப்பி விட்றாங்க. இதுதான் நிலமை. என்டிஏ கூட்டணி வலுவாயிட்டே போகுதுன்றது இவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. கண்டிப்பா. இப்ப அதிமுகல இருக்கிற முக்கிய புள்ளிகள் எல்லாம் தாவேகா குறி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இதற்கு முன்பு உள்ள காணொலியில பேசியிருக்கோம் சார். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நாஞ்சில் சம்பத், அதாவது அதிமுகவை சேர்ந்த தாவேகாவை சேர்ந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அதிகப்படியா அதாவது திமுகல இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு அதிகப்படியாக தாவேகா மேல காதல் இருக்கு, ஆனா திருமணம் செய்தது திமுகவை அப்படின்னு ஒரு காங்கிரஸுடைய மூத்த தலைவர் நாஞ்சில் சம்பத்திடம் சொன்னதாக ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க, உண்மைதானா? மெய்யழகன் படத்தை பார்த்துருப்பாரு, பார்த்துட்டு இவராக கற்பனை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். மெய்யழகில் ஒரு சீன் வரும்ல, கல்யாண மண்டபத்தில் உட்காந்தும் போது முன்னாள் காதலி வரோம், எப்படி இருக்க அப்படின்னோடனே, பேசாமல் உடனே கல்யாணம் பண்ணிடலாம்ண்ணா. அந்த மாதிரி நானும் போட்டு விட்டேன், எப்படி இது மாதிரியா அப்படின்னு. காங்கிரஸ்னால கோஷ்டி தான். காங்கிரஸில் அதிமுக பிரிவு, திமுக பிரிவு இப்படிலாம் இருக்குது. அதில் இப்போ புதுசாக தாவேகா பிரிவும் இருக்குது. அதில் கண்டதை பேசுவாங்க, யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. திருச்சி வேலுசாமி ஒருத்தர் இருக்காருல்ல, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு பேசுவார். தலைமையெல்லாம் அவரை கேள்வியே கேட்க முடியாது. இந்த மாதிரி காங்கிரஸில் ஆயாராம் காயாராம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம், அந்த மாதிரி தான் காங்கிரஸ். அது மாதிரி இருக்கிற காங்கிரஸில் மாநில தலைவரை பேருக்கு இருப்பார். நீங்கள் கார்த்தி சிதம்பரம் அவரை மதிப்பாரான்னு கேளுங்க, மதிக்க மாட்டார். இவர் மாணிக் தாக்கூர் மதிப்பாரா கேளுங்க, மதிக்க மாட்டார். அவர் வாட்டில் எதாவது பேசுவார், இவங்களும் அவங்கள எதுவும் கேள்வியெலாம் கேட்க முடியாது. அப்படியே பத்திரிகையாளர் கேட்டால் அது அவர் சொந்த கருத்து அப்படின்ட்டு இவங்க நழுவி போயிடுவாங்க. ஜோதிமணி யாரையா மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. இப்படி தான் காங்கிரஸ். பீட்டர் அல்பர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திமுக அணி அப்படின்னு அவர் 2006 சேர்ந்தார் திமுகவில். இன்னை வரைக்கும் திமுகவில் தான் இருக்கார். அவர் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவர் இறந்துட்டார், ஈவிகே சிலம்பவன். இந்த மாதிரி பலரும் ஒவ்வொரு அணி மாதிரி பிரிச்சுக்குவாங்க. இதெல்லாம் சேர்ந்த கதம்பம் தான் காங்கிரஸ். இதில் யாராவது ஒருத்தர் கல்யாணத்தில் பார்த்துருப்பாங்க, ஏதாவது சொல்லியிருப்பாங்க. பல பேருக்கு அங்கே போகிறதுக்கே ஆசை தான் இருக்குது. இப்போ இதுலேருந்து காங்கிரஸ்லேருந்து கொஞ்சம் பேர் போகவும் செய்வாங்க. சீட்டு கிடைக்காதுன்னா பண்ணுவாங்க, அங்கே போகலாம். காங்கிரஸ் இருந்தாலும் ஒன்றும் எல்லாத்துலேயும் ஒன்று தான். அதுக்கு அங்கே போய் ஏதாவது நம்மளுக்கு பத்திரிகைகள்லாம் தூக்கி அப்படியே கொஞ்ச நாளைக்கு நம்மளை தூக்கி சுற்றுவாங்க அப்படின்ட்டு போவாங்க. அதனால் இவர் சொல்கிற கதை உண்மையிலே யாராவது சொல்லியிருக்கலாம். ஆனால் காங்கிரஸுடைய தலைமை என்ன நினைக்குது? திமுக கூட தான் இருக்கணும், திமுக விட்டு போனால் நமக்கு போக்கிடம் இல்லைன்னு தெரியும். மெய்யழகன் படத்தை நான் உதாரணம் சொன்னேன்ல, அந்த மெய்யழகன் படத்துலேயே அந்த பொண்ணு சொல்லணும்ல, பேசாமல் ஒன்றே கட்டிட்டுக்கலான்னு. ஆனால் அந்த மெய்யழகன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன் தான் உதவுவான் வீடு கடன் அடைக்கிறதுக்கு. ஆனால் நகரத்தில் பெருசாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்குவாங்க. இதுதான் தாவேகா நிலைமை. காங்கிரஸு தான் இன்னைக்கு திமுகவுக்கு உதவிட்டு இருக்குது. இன்னைக்கு காங்கிரஸ் தாவேகாவுக்கு போனால் காங்கிரஸ் தான் தாவேகாவுக்கு உதவணும். நீங்க தாவேகாவை பார்த்து இவ்வளவு விஷயங்கள் நீங்க முன்வைக்கிறீங்க. இப்ப லயோலா காலேஜுடைய முன்னாள் கல்லூரி மாணவர்களுடைய ஒரு கருத்து கணிப்பு வெளியாயிருந்தது. பாத்தீங்க அப்படின்னா முதல்வர் வேட்பாளர்கள்ல முதல் இடத்துல விஜய் இருப்பதாகவும், 2வது இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாகவும், 3வது இடத்துல எடப்பாடி இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதன் அடிப்படையில இவர்கள் இந்த சர்வே எடுத்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? லயோலா கருத்து கணிப்பு அப்படின்னால திமுக ஆதரவுன்னு ஒரு டீம். இப்போ புதுசாக லயோலாவில்
தாவேக ஆதரவு டீம் வந்துச்சு. அதை எடுத்த சரி, நம்ம இப்படியும் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்ற விஷயங்கள். அதாவது இப்படி அதிகப்படியா ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆதரவு அங்க அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றது எப்படி சார் இது? லயலா டீமே அப்படிதான். நீங்க அவங்க சொன்னது ஏதாவது எந்த காலத்துல நடந்திருக்கானா நடந்திருக்காது. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒருத்தர் சொன்னார். இப்போ நேற்று பேசினார்ல திருநாவுக்கரசன் ஒருத்தர். அவர் அண்ணாமலை டீம்ல இருந்தவர். அவர் அண்ணாமலைக்கு ஆதரவா ஒரு இதை எடுத்தார். அதாவது ஏடிஎம்கேக்கு எதிராக எதாவது பண்ணணும். அன்னைக்கு அண்ணாமலை கூட இருந்துக்கிட்டு அண்ணாமலை ஜெயிக்கலைன்னா நான் இந்த கருத்து கணிப்பையே விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாரு. அவருடைய அந்த ஜேஎஸ்பி ஏதோ ஒன்று இருக்கும் கொடுத்தாரு. அப்போவே நாங்களாம் சிரிச்சிட்டு இருந்தோம். அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, 2வது தடவைனா வருவார், ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லைன்னு. அதே மாதிரி அண்ணாமலை ஜெயிக்கலை. ஏன் இப்போ வந்து அவர் கருத்து கணிப்பு சொல்லுங்கிறாரு? போயிட வேண்டியது என்ன அதோட? இன்றைக்கி வந்துட்டு தாவேகா லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அவருக்கு வேறு வழி இல்லை எங்கேயாவதுன்னு. அதனால் தாவேகா இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேகா முழுவதுமே லைலா காலேஜால் தான் ஆளப்படுகிறது. புதுசாக சேர்ந்த பத்திரிகையாளர் விஜய், இன்னொன்று சிலர் அந்த தாவேகா அந்த டீமை அப்படியே. திமுகலையும் பார்த்தீங்கன்னா பழைய ஆட்கள், உதயநிதி ஸ்டாலின், தயாநிதி மாறன், இந்த மாதிரி டீமு. சினிமாவில் சில பேர் இருக்கிறவங்க, இந்த ஆதரவு இருக்கிறவங்க அந்த மாதிரி. அதனால் இந்த லயலா டீமுக்கு பெருசாக அரசியல் அறிவுலாம் கிடையாது. இதிலேருந்து வர்றவங்கலாம் அந்த பேர் ஒன்று இருக்குல்ல. இப்போ கீழே பத்திரிகையாளராக இருப்பான், சாதாரண இதில் இருப்பான், நல்லா எழுதுவான், நல்லா பண்ணுவான், அவனுக்கு மரியாதையே இருக்காது. ஏன்னா அவன் எந்த நிறுவனத்திலும் இருக்க மாட்டான், சின்ன நிறுவனத்தில் இருப்பான். ஆனால் பெரிய நிறுவனத்தில் இருப்பான், டெய்லி சேனலில் வருவான், அப்படி வருவான், பேசுவான், நான் ஞான சூன்யமாக இருப்பான். ஆனால் நீங்கள் பொதுமக்கள் பார்க்குறவங்களாம் மற்றவங்களாம் சொல்லுவாங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய பத்திரிகையாளர், அவ்வளோ பெரிய நிறுவனத்தில் இருக்கார். வேறு ஒரு நிறுவனம் வேலைக்கு எடுத்து வச்சுக்கோங்க, அங்கேயும் எதை பரிசீலிப்பாங்கன்னா நீ அந்த நிறுவனத்தில் என்னவா இருக்கிற, ஹெட்டாக இருந்து ஞான சூன்யமாக இருந்து விளங்காமல் இருக்குது அவன் தான் காரணமாக இருப்பான். இல்லாட்டி ஒரு 10 பேர் உழைப்பில் ஹெட்டாக இருந்து 10 பேர் உழைப்புனால அந்த நிறுவனம் நல்லாயிருக்கும். இவன் ஹெட்டாக உக்காந்துக்கிட்டு அந்த 10 பேருக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருப்பான். இந்த மாதிரி பல பத்திரிகையாளர் பல பேர் நான் கண்ணத்தில் நான் பார்த்துருக்கேன். அறிவுன்றது இருக்காது, 10 பேர் உழைப்பில் தான் பெரிய ஆள் மாதிரி காமிச்சிட்டு இருப்பானுங்க. இதை தாண்டி அந்தந்த ஆளுங்கிற வர்க்கங்களோட அந்த அரசு ஆளுதோ அவங்களோடலாம் இதில் இருந்துட்டு தன்னை வலைப்படுத்திக்குவாங்க. இப்படிப்பட்ட ஆள் ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க, புதுசாக வருது, ஆளுக்கு எடுக்கிறாங்கன்னா இதிலேருந்து தான் எடுப்பாங்க. இதில் ஹெட்டாக இருக்கீங்களா, நீங்கள் ஹெட்டாக வந்துருக்கன்னுவாங்க. இந்த ஞான சூன்யம் இங்கேருந்து அங்கே போய் அங்கே வளர்க்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அது கொஞ்ச நாளில் ஒன்றும் இல்லாமல் போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கீழே இருக்கிறாங்கல்ல அவங்கள எடுக்கவே மாட்டாங்க, அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க. அப்படியே எடுத்தாலும் இவர் கீழே இருக்கியா, இப்படி இருக்கியா, அப்படி தான் கொண்டு போவாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாவற்றிலும் இருக்குது. அதில் ஒன்று தான் லயோலா காலேஜில் படிச்சுன்னா அறிவாளி. அப்போ பிரசிடென்சியில் படித்தா அறிவாளி இல்லையா? அவர்கள் முழுவதுமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாக இயங்குவதும், அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்தால் அவர்களுக்கு ஆதரவாக இயங்குவதும் நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். இது இல்லாமல் அரசியலில் இவர்களுக்கு பாஜகவை பிடிக்காது. இப்போ பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்குன்னா அதுவும் பிடிக்காது. அப்போ இவர்கள் கொடுக்குற கருத்து கணிப்பு ராஜநாயகமே பல தடவை கொடுத்துருக்காரு, எல்லாமே அட்டர் ஃபெயிலியர் ஆகிருக்குது. இல்லாவிட்டால் அந்த காலத்துக்கு வர்ற இதை வச்சு ஏதாவது ஒன்று பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருக்கும்ல, அதை வச்சுட்டு கொடுக்குறது. இது எல்லாமே கணக்கு இல்லை. இப்போ முதல்வருக்கு தான் இந்த மாதிரியான கருத்து கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் யாரை தலைவர்களாக ஏற்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த இதில் வந்து வரிசைப்படுத்தி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல விஜய் அவர்களும், 2வது அண்ணாமலை அவர்களும், 3வது உதயநிதி அவர்களும், 4வது சீமான் அவர்களும். அதாவது இளைஞர்கள் விரும்பும் தலைவர்கள் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு. இதை இளைஞர்கள் வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா 4,40,00,000 ஒரு 40 லட்சம். இந்த 40 லட்சம் சினிமாவை சார்ந்து தான் பெரும்பாலும் இருக்கும். அப்போ சினிமாவை சார்ந்துன்னா விஜய் கொஞ்சம் பேசுகிறத நல்லா பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, சீமான். இது இயற்கை தானே. அங்கே உதயநிதி அப்போ கூட சீமான் அவர்கள் 4வது இடத்துல தானே சார். அது நம்ம இவங்க பண்ணுற பயாஸ்ட், நம்ம ஊடகங்கள் பண்ணுற பயாஸ்ட் தான் எப்போவுமே. நீங்கள் ஒன்றுமே இல்லாத 0.5 கூட இல்லாத டிடிவி தினகரனு கொடுக்குற முக்கியத்துவத்தில் 8% சொந்தமாக யாரையும் சாராமல் சொந்தமாக வச்சுருக்கிற சீமானுக்கு இன்னை வரைக்கும் எந்த ஊடகங்களும் முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது. அது காரணம் ஒரு வகையான இதுதான். ஏன்னா முதல்வர் வேட்பாளர் பட்டியலையே அவருடைய பேரு இல்லாம விடுபட்டிருக்கு. அதாவது இவர்களுடைய கருத்து கணிப்பு. ஆமாங்க. அதுக்கு இவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் 8% தானே வச்சுருக்காரு. அவர் வந்து நாளைக்கு தொங்கு சட்டசபை வருது, சீமான் 8%ல் ஒரு 10 எம்எல்ஏ வச்சுருக்காரு, நீங்கள் வாங்கன்னு சொன்னால் அப்போ ஓகேன்னு சொன்னால் அப்படிலாம் வாழ்க்கையில் எது வேணால் நடக்கும். இல்லை சீமானே நாளைக்கு ஒரு இதில் போய் கூட்டணிக்கு போகிறாரு, அந்த கூட்டணியில் ஜெயிக்கிற இது வருது, அப்போ
அவர் இன்னைக்கு பிடிவாதமாக யாரு கூடயும் கூட்டணி போக மாட்டேன், என்னுடைய இதில் நான் என்னுடைய கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன், தனியாக நின்று தோத்தாலும் பரவாயில்லன்னு நிற்கிறாரு. அது தைரியம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தைரியத்தை பாராட்டாமல் அவரை பகிஷ்கரிக்கிற வேலையை பண்ணுறாங்க. 3 பேரை மட்டும் தான் நான் பரிசீலிப்பேன், வேறு யாரையும் பரிசீலிக்க மாட்டேன். விஜய் இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஒன்றுமே இல்லை. வாக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர்றதில் பாதி பேர் விஜய்க்கு போடலாம், அவர் வந்தால் பண்ணுவார், என்ன பண்ணுவாருன்றதை இப்போவே நம்ம பார்க்குறோம். ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் அவருடைய ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு பார்ஷியாலிட்டி தெரியும். ஒரு குழந்தை அவர் கூட நடித்த குழந்தை பேசும்பொழுது கொஞ்சம் கூட பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டார், சும்மா இப்படி இப்படின்னுவார். அந்த குழந்தைய கூட கூப்பிட மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அதை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. சார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அதாவது எக்ஸ்போஸ் பண்ற விதம் வந்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவருடைய விதமா இருக்கலாம் சார். நீங்கள் ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? கண்டிப்பா பேசணும். ஒரு குழந்தை உங்களை அட்ரஸ் பண்ணு என்ன பண்ணுவீங்க? அது குழந்தைங்க, அது குழந்தை. அதுவே உங்களை அட்ரஸ் பண்ணுதுன்னா லட்சக்கணக்கான பேர் இருக்கும்போது ஒரு அம்மா காஸ்டியூம் டிசைனரு செல்லில் கொண்டு வந்து வச்சு பார்த்து இப்படி ஆடும் கை. அது ஏன்னா கூட்டத்தை பார்த்தா பேசும்போது ஆடும். இந்த குழந்தை கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் அவ்வளோ பேருக்கு மத்தியில் விஜயை பேசுது. விஜய் கூட நடித்த பொண்ணு அது குழந்தை. அதுவே உங்களை இது பண்ணுதுன்னா நீங்கள் அதை அப்படியே அள்ளி இது பண்ணிக்கணும். உங்களுக்கு அது இது இந்த கூட இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு தெரியல. குழந்தைய கொண்டாடினா உலகமே உங்களை கொண்டாடும். இவருக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. இவருக்கு இயல்பாகவே அது கிடையாது. அதனால தான் இவரால் அந்த குழந்தைய கொஞ்சம் முடியல. அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்கு ஒரு இது மற்றவங்களாம் காமிக்கிறல்ல, காமிக்கிறதுன்ற அந்த குழந்தைய பண்ணுது, அதுக்கு பதிலை கூட பண்ண காணும். இதுதான் அவருடைய இது. ஆனால் டான்ஸ் மாஸ்டர்லேருந்து டைரக்டர்லாம் வந்தப்போ அவர் முகத்தில் கொந்தளிப்பு பார்த்தீங்க. இதே அவங்க அம்மா ஐஜோ அப்படின்றாங்க, கண்டுக்கவே இல்லை. அவங்க அப்பா பேசுகிறாரு பெருசாக, கிட்ட போயிட்டு லைட்டாக. எனக்கு அப்போ என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, இவர் தான் என் வளர்ச்சிக்கெல்லாம் காரணமாக இருந்தவர், நான் இன்றைக்கி நிலைமை இருக்குன்னா இவர் தான் காரணம், இவரை பஸ் ஏற்றி விடுங்க அப்படின்னு அப்படி சார்லி. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. ஏன்னா அப்பாவை வந்து எப்படி கொண்டாடணும்? ஏன்னா இவர்கள் 2 பேருமே உறவு இல்லை. இன்றைக்கி அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா இருக்காங்களா? இன்றைக்கி அதான் நிலமை. இதுதான் விஜய். ஆனால் வெளியில் இந்த டீம் உட்காந்துக்கிட்டு கான்செப்ட் இப்படி தான் உட்காரணும், இப்படி பேசணும் அப்படின்னு. அதில் அவரையும் மீறி நெல்சனையும் அந்த லோகேஷ் கனகராஜையோ மற்றவங்க பார்க்கும்போது அவருக்கு அந்த துள்ளல் வருது, பாட்டு போடுறது, ஆடுறது. இதுதான் விஜய். அங்கே சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள், எனக்கு வாக்களித்த என்னை பார்த்துக்கிட்ட மக்களுக்கு நான் நன்றியோடு இருப்பேன், நன்றினா வார்த்தைகள் இல்லை செய்வேன்றாரு. ஆனால் நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்ட, நன்றியை எப்படி காமிக்கணும்னா இன்றைக்கி போராடி இருக்கிற மக்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். அதை அறிக்கை மூலிமா கொடுக்கணும், பேட்டி மூலிமா கொடுக்கணும், உங்கள் நிர்வாகிகளை அவங்கள அனுப்பிச்சி நேரில் பார்த்து ஆதரவு கொடுக்கறது மூலிமா பண்ணணும், இவர்களுக்கு ஆதரவாக கட்சி தொண்டர்களை போராட வைக்கிறது மூலிமா பண்ணணும். இதுதான் நன்றி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வார்த்தைகள் ரஜினி சொன்னார்ல, ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா, அந்த தமிழுக்கு நான் அது பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு உருட்டினார்ல. அவரும் ஒரு ஆசைப்பட்டார், நான் அந்த வெற்றிடத்தை நிரப்புவேன். அது அவர் நினச்சிக்கிட்டாரு. அவர் கொஞ்சம் இது ஜாஸ்தி, நாலேஜ் ஜாஸ்தி அவருக்கு. ரஜினி வந்து சிறந்த மேடை பேச்சாளர், பலரோட பழகின அனுபவம் இருக்குது, அந்த காலத்து ஆள், பொதுவெளியில் தலைவர்களோட பழகினவர். அதனால் அவருக்கு உடனே தெரிஞ்சிச்சு நம்மளது அரசியல் போனி ஆகாது, நம்மளால் கொஞ்சம் நல்லவர் அவர், நம்மளால் தொண்டர்கள் கடனாளி ஆகக்கூடாது அப்படின்னு இறக்கப்பட்டதுனால அவர் கட்சியை ஆரம்பிக்கலன்ட்டார். அந்த அறிக்கையிலே அதான் இருக்கும், எனக்காக என்னுடைய ரசிகர்கள் கடனாளி ஆவதை நான் விரும்பவில்லைன்னு. ஆனால் இவர் அப்படி இல்லை. ஜனநாயகனுக்கு உன் சொந்த காசுலாம் அங்கே வா அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள்லாம் சொல்லி, இப்போ காசே இல்லாதவன் தான் போல, மீதி எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. தொண்டர்கள் இங்கேருந்து செலவழித்து போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற நலத்திட்ட உதவிகள் எல்லாமே உங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்களுடைய உழைப்பால் வந்தது. சொந்த காசு வெளியில் வசூல் பண்ணுறது, இந்த மாதிரி பலர் தன்னுடைய சொத்துக்களை விற்று கூட செலவு பண்ணிகிட்ருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா, உங்ககிட்ட இருக்கிற இதுக்கு உங்கள் தொண்டர்கள் உங்களுடைய நிர்வாகிகள் இறந்து போனது கூட கண்டுக்கல. அவர்கள் குடும்பத்தை ஒரு சின்ன இது கூட உதவி பண்ணல. அதெல்லாம் தாண்டி கட்சியை ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த மக்களோட இணைக்கிறேன்னு சொல்கிறீங்க. இந்த மக்களில் ஒரு பகுதியினர் தான் செவிலியர்கள், இந்த மக்களில் ஒரு பகுதியினர் தான் இடைநிலை ஆசிரியர்கள். நீங்கள் கூப்பிட்டு பேசினவங்க தான் அங்கே தூய்மை பணியாளர்கள். அதில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டார். ஏதாவது அறிக்கை விட்டிங்களா?
உதவிலாம் செய்ய வேணாம், அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு அது தோணவே தோணாது. உதவி செய்யறதோ, ஒருத்தர் கஷ்டத்த பார்த்து இறங்குறதோ, சொல்லிக் குடுத்து வரதில்லங்க. ஒரு இடத்துல ஒரு லேடி குழந்தையோட போறாங்க. பொத்துன்னு கீழ விழுந்துடுறாங்க வண்டியோட. 10 பேர் இறங்கி ஓடுவாங்க. இறங்கி துள்ள துடிய ஓடுவான். போய் முதல்ல ஒருத்தன் குழந்தைய தூக்கிட்டு, "ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா." கழுத்துல செயின் இருந்தா அறுத்து பாக்கெட்ல போட்டுருவானா? ஒண்ணும் இல்ல ஒண்ணும். ஒருத்தன் டக்குன்னு செல்லு கில்லு சிதறிக்கின்னு எல்லாத்தையும் எடுத்து பையில போட்டு, ஒருத்தன் கை தாங்கலாம் கூட்டு போய் ஓரம் உட்கார வச்சு, ஒருத்தர் ஒருத்தர் தண்ணி ஓடி போய் அவர் சொந்த காசுல குடுத்து தண்ணிய குடுப்பாங்க. அவருக்கு என்ன இவங்களுக்காக ரூ. 20 செலவழிக்கணும்னு ஆசையா? குடுத்துட்டு, "எம்மா எப்படிம்மா இருக்குது?" பரவாயில்லையா? ஒருத்தர் வண்டி எடுத்து ஒரு ஓரம் கழட்டி மனிதாபிமானமே விஜய் அவர்களுக்கு துளி கூட இல்ல அப்படின்ற மாதிரியான எண்ணத்துல எங்கங்க சொல்றாரு. இருக்கு? ஏதாவது சொல்லுங்க. தூய்மை பணியாளர்ல கூப்பிட்டீங்களே, இந்த இடத்துல இவரு எம்ஜிஆர்ன்னு சொல்லிக்கிறாரு. எம்ஜிஆர் இந்த மாரி கூப்பிட்டு இருந்தாருன்னா, 1300 குடும்பத்துக்கும் அந்த மாசத்துக்கான ரேஷன் போயிருக்குங்க. மளிகை பொருட்கள் 1 மாசத்துக்கு நீங்க போராடுறீங்களாம்மா? ஏதாவது வருமானம் இருக்கா? இல்ல. இந்தா புடி. 2வது ஒருத்தர் இறந்து போனாரே. பேப்பர்ல சுத்தப்பட்ட பண்டில் போயிட்டுருக்கும் அவங்க வீட்டுக்கு. ஏதாவது பண்ணியிருப்பாரு. ரெயின் கோட் குடுத்தாருங்க ரிக்ஷாக்காரங்களுக்கு. அப்பலாம் கிண்டல் பண்ணாங்க. ஆனா, அதில உண்மையான அர்த்தத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எவனுமே கிண்டல் பண்ண மாட்டான். ரெயின் கோட்டுன்றது அந்த காலத்தில ஒரு கான்செப்ட்டே கிடையாது. இந்த கோணிய கவுத்திட்டு போட்டுவான் ரிக்ஷா ஓட்டுறவன். ம். கோணிய கவுத்திட்டு, அதாவது கோணி இப்படி இருக்குல்ல, ஒரு சைடு சைடுல. அறுத்துருவாங்க. ம். அத தூக்கி இப்படி அதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க. அத இப்படி போத்திக்கிட்டா, தலையில, உடம்புல, முதுகுலலாம் தண்ணி படாது. அப்படியே மிதிப்பான்ல, அப்படியே போவான். இதான் அந்த காலத்து ரிக்ஷாக்காரனுடைய இது. இத பார்க்குற எம்ஜிஆர் அவங்களுக்கு ரெயின் கோட் குடுக்குறாரு. ரெயின் கோட் இப்ப நமக்கு தெரியும். அந்த காலத்தில ரெயின் கோட்லாம் பெருசா கிடையாது. பணக்காரங்க யாராவது தான் போடுவாங்க. அப்போ குடுக்குறாருன்னா, அத கிண்டல் பண்ணாங்க அவங்க. ஆனா, அவரு என்ன யோசிச்சாரு, ஒரு 2000 பேர் இருக்காங்க ரிக்ஷாக்காரங்க. அவங்க மழையில நனையாம போட்டுமே, அப்படின்னு நெனைச்சாரு. அதுதான் உதவுற உள்ளம். அப்படி ஏதாவது நீங்க பண்ணியிருக்கீங்கன்னா, நம்ம மறுக்காம பாராட்டலாம். தூய்மை பணியாளர கூப்பிட்டாருயா, ஏதோ வொர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்றாரு, பனையூர் பண்ணையார் அப்படிலாம் சொல்றோம். ஆனா, அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணாரு? அவங்களுக்கு வேண்டிய உதவி 1 மாசத்துக்கான இதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. பணத்துக்கு பஞ்சம்னா சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க கூப்பிட்டு சேர்த்தது எல்லாம் பணக்காரர்கள் தானே. நீங்க என்ன சொன்னீங்க? ஹெலிகாப்டர்லயே வந்தாலும் சேர்க்க மாட்டேன். என் தொண்டர்கள் உழைத்தவர்கள் தான் நான் பதவி குடுப்பேன்னீங்க. இன்னைக்கு இருக்கிற பலரும் பாருங்க, யாரு? பதவி குடுத்துருக்கீங்க. அவங்கலாம் தொண்டழுத பெருமாளர்களா அவங்கலாம்? எல்லாம் பணம். ஒருத்தர் காலேஜ் அதிபரு, ஒருத்தர் பெரிய தொழிலதிபரு, இன்னொருத்தரு சொல்லவே வேணாம் எவ்வளோ பெரிய அதிபர்ன்னு. இந்த மாரி ஆட்கள கூப்பிட்டு கட்சியில பெரிய பதவி. அவர்களுக்கு அரசியல் தெரியுமா? அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு புடிச்சிருக்கு, அவரு ஐஆர்எஸ்ஸா இருந்தாரு, ரிட்டயர் ஆயிட்டு இங்க வராரு. விஆர்எஸ் குடுத்துட்டு இங்க வராரு. அவர சேர்த்துக்கிறீங்க. அவருக்கு என்ன தெரியும்? அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும். அரசியல் தெரியுமா? தெரியாது. இந்த மாரி ஒவ்வொருத்தரையும் கூட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி அதனால பார்த்தா தான் திமுகல, அதிமுகல இருக்கக்கூடியவர்களுக்கே அரசியல் தெரியாம இருக்காங்களே சார் அப்படின்னு அதான் நம்ம கிடையவே எதிர்பார்க்கிறோம். கிடையாது. திமுக வந்த வரலாறு பார்த்தீங்கன்னா, 49ல இருந்து அவர்கள் நீதி கட்சி அதுன்னு ட்ரெய்னிங் எடுத்து, இங்க இடைநிலை ஜாதிக்காக மேல்தட்டு வர்க்கத்தை எதிர்த்து ஏதோ ஒரு அரசியல் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு பெரியார் மூட நம்பிக்கைக்கு எதிராக பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. இந்த டீம் அது கூடயே இருந்துச்சு. ப்ளஸ்ஸு இப்படியே இருந்தா போனி ஆவாதுன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிச்சா தான் பதவியில உட்கார முடியும்னு. அப்போ பெரியாருடைய கண்ணீர் துளிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வந்த பிறகு திராவிட நாடு கோரிக்கை, இன்னும் பல இத வச்சுக்கிட்டு மொழி இந்த மாரி ஏதோ ஒரு அரசியல் பண்ணாங்க. ப்ளஸ்ஸு இது அதிமுக அதோடைய தொடர்ச்சி தானே. இவரு 2 பேருக்கும் அரசியல் தெரிலன்னா, அந்த மக்களோட அவங்க இருந்திருக்காங்கல்ல. பல போராட்டங்கள்ல இருந்திருக்காங்க. பல விஷயங்கள அவங்களால பண்ண முடிஞ்சதுக்கு காரணமே அரசியல் தான். சமூக நீதி அரசியல்னு சொல்றோம்ல. இந்த தமிழ்நாடு தெரிஞ்சோ தெரியாமலோ இவர்களால பல வகையில பின்தங்கி இருந்தாலும், பெரும்பாலும் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்பொழுது தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமே திராவிட கட்சிகளுடைய அந்த ஆட்சி. அதுல உங்களுக்கு கல்வி மற்ற விஷயங்கள்ல அவர்கள் செய்த விஷயங்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பண்ண சமூக நல திட்டங்கள், இது எல்லாமே ஒரு லெவல் கொண்டு போய் விட்டுருக்குது. அதனால அவங்க அரசியல் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அரசியலே வியாபாரம் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். வியாபாரம் ஆக்கிட்டாங்க. உனக்கு ஒண்ணுமே தெரியலன்றேன். அரசியலும் தெரியல, வியாபாரமாக தெரியும். அது வந்தா பிறகு என்னென்ன பண்ணுவாங்க பாருங்க. கண்டிப்பா. இப்போ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும், விசிக தலைவர் திருமாவளவனுக்கும் தொடர்ந்து ஒரு வார்த்தை போர் போயிட்டு இருக்கு. இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவர்களை பார்த்து, "எங்களுக்கு பெரியார் திருமா தான்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெ திருமா அவர்கள் சொல்லியிருக்காங்க, "அரசியலுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னிறுத்தி சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு" சொல்லி. இதை எப்படி சார் பார்க்குறீங்க?
அவர் ரொம்ப நாளாக போய் திருமாவளவனை கூப்பிட்டுக்கிறாருங்க. மதுவிலக்கு போராட்டம் நான் இணைஞ்சு பண்ணீங்க, அவங்களோட போய் பண்ணுறீங்க, ஒரிஜினலாக நான் எடுத்து போராடுறேன், என்னோட வரீங்களான்னு கூப்பிட்டுலாம் பார்த்தாரு. அவர் மட்டும் தான் வருவார் அப்படி வந்தால். அண்ணா போயிட்டு வாங்கண்ணே, எங்கள் கூடயே இருப்பாங்க. இன்றைக்கி திருமா கையில் கட்சி கிடையாது. ஒருவேளை சீமான் கூப்பிட்டு இவர் வந்தாலும் அவர் மட்டும்தான். அதனால் எங்களுக்கு பெரிய அவர் கொஞ்சம் இவர் மேலே மரியாதை உண்டு. இவரும் வந்து எல்லோரும் மதிக்கக்கூடிய தலைவர் தான் திருமாவளவன். ஆனால் கொள்கை வழி நிற்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏகப்பட்ட நெருடல்கள். நீங்கள் திமுகவோட ஒரு கூட்டணி சேர்ந்த பிறகு இந்த கட்சிக்கு நம்ம முட்டு கொடுக்குறோன்ற பேரில், இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்குறோன்ற பேரில் அவருடைய தனித்தன்மை இழந்துட்டார். எந்த நோக்கத்துக்கு கட்சி ஆரம்பித்தாரோ அதை விட்டுட்டார். அவர் கட்சியில் இருக்கவங்க அவரோட ஒரு படி மேலே போயிட்டாங்க. தாசானு தாசர்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த ஆட்சிக்கு தாசானு தாசர்களாக மாறிட்டாங்க. ஆட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக மாறிட்டாங்க. திமுகவினரே வெட்கப்படுகிற அளவிற்கு, நாணப்படுகிற அளவிற்கு இவர்கள் பேசுகிறார்கள். திமுகவை மிஞ்சிய விசுவாசிகளாக மாறிவிட்டார்கள். அப்போ திருமாவளவனால் எதுவும் பண்ண முடியல. அதில் ஒன்று தான் ஆதவர்ஜுனாவை அவர் கட்சியில் சேர்த்து சாதாரண நிகழ்ச்சி. எது? ஒரு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா. அந்த வெளியீட்டு விழாவில் இவரே 2 கட்டுரை எழுதியிருக்காரு. ரவிக்குமார் கட்டுரை எழுதியிருக்காரு. இவர் வீடியோ மெசேஜே போட்டிருக்காரு வாழ்த்தி. அந்த ஏவிக்கு எல்லாம் பண்ணியும் வந்து வெளியிடுறவர் விஜய்ன்றதுனால ஏதோ அந்த கட்சி வந்து சொல்லுது நீ போகக்கூடாதுன்னு. இவர் போகாமல் தன் சுயத்தை இழந்து இருக்கிறார். நான் போனால் என்னங்க உங்களுக்கு நாங்கள் என் கட்சிங்க எதுன்னு சொல்லணும். உங்களோட தொகுதி உடன்பாடு தான். 6 தொகுதி கொடுத்தீங்க, அதில் ஜெயித்தோம். உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கிறோம். அதுக்காக உங்களுக்கு நாங்கள் அடிமை கிடையாது. அடுத்து அந்த 6 தொகுதி கிடைக்காதுன்ற ஒரு பயம் இருக்கும் திருமாவளவன். அதை தான் சொல்கிறேன். அவருக்கு அந்த தனித்தன்மை இல்லை. ஏன் கிடைக்காதுன்றது மட்டும் இல்லை, ஆதவர்ஜுனா கூட்டத்தில் கலந்துக்கிட்டா கட்சியே நம்ம கையில் இருக்காதுன்ற அளவுக்கு அவர் போயிட்டார். ஏன்னா 4 எம்எல்ஏக்களும் அந்த சைடு, எம்பியும் ஒருத்தர் அந்த சைடுனா இவர் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார்ன்ற பயம் இருந்துச்சு. அதனால தான் அவர் வந்து ஆதவர்ஜுனாவே இழக்க துணிஞ்சார். இந்த மாதிரி பல விஷயம். அப்போ நீங்கள் இவ்வளோ உங்கள் கட்சியை டாமினேட் பண்ணுற அளவுக்கு அந்த கட்சி இருக்குன்னா, கலைஞர் நாணயம் வெளியிட்ட பொழுது ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு விழா நடத்துகிறாங்க. இன்றைக்கி சனாதனம் ஆர்எஸ்எஸ் சதின்னு பேசுகிறவர் அன்றைக்கி எதிர்ப்பு தெரிவித்து வெளியில் வந்துட்டோம். அட்லீஸ்ட் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ரவிக்குமார் மட்டும் லைட்டாக முணங்கினார், அவ்வளோதான் சொல்ல முடியும். மற்றபடி யாருமே இந்த ஆளு சாவனாஸ்லாம் துடிக்க குதிக்கிறாரு இன்றைக்கி, ஏதோ சனாதன எதிர்ப்பாளர் மாதிரி. அன்றைக்கி எங்கே போயிருந்தீங்க? இடதுசாரியில் எங்கே போயிருந்தீங்க? அதனால் திருமாவளவன்ட்டு அந்த தயக்கம், அந்த இதெல்லாம் வந்து போக 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 அதோடைய எக்ஸ்ட்ரீம் போயிட்டார். தூய்மை பணியாளர்கள் நிரந்தரப்படுத்தக்கூடாதுன்ற லெவலுக்கு போயிட்டார். இதே வந்து இவர் விமர்சனம் பண்ணும்போது இவர் அந்த திருமாவளவன் வருத்தத்தில் இருக்காருன்னு அவருக்கு தெரியும். அதனால் பங்காளி வந்துருங்கன்ற மாதிரி தான் போடுறாரு. அப்பாப்பா நீ அப்படிலாம் நினைக்காத, நான்லாம் நீ சொல்கிறால பெரியார்லாம் கிடையாதுன்னு இவர். இந்த பாச தழுவல் இருக்குல்ல, நாளைக்கே பெருசாக முட்டிக்கும். அதனால் இவர்கள் பேச்செல்லாம் பெருசாக எடுக்காதீங்க. இப்போ லாஸ்ட்டாக இப்போ நயினா நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் விவகாரத்தில் வந்து 41 பேர் உயிரிழந்ததற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்கள்ல மக்கள் மத்தியிலையும் என்ன ஆச்சு, என்ன இவர காரணம் அப்படின்னு ஒரு பாஜகவுடைய மாநில தலைவர் சொல்றாரே அப்படின்ட்டு மக்கள்லாம் எதிர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கு சார். என்ன சார், எதனால இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நயினா நாகேந்திரன் குறிப்பிட்டு பேசியிருக்காரு? இந்த வழக்கு கரூர் மேட்டரில் செந்தில் பாலாஜியை கூட்டத்தை திரட்டினார். செந்தில் பாலாஜி ஊரில் நடந்ததுன்றதுனால அவரை இணைச்சி பேசுகிறாங்க. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இது வந்து அரசு, விஜய், நிர்வாகம் இது சம்மந்தப்பட்ட விஷயம். வழக்கு விசாரணையில் இருக்குது. அதனால் இது அடுத்த கட்டமாக தான் பார்க்க முடியும். செந்தில் பாலாஜி போய் இடைநெரிசலை ஏற்படுத்தினாரா, இல்லை செந்தில் விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்ன்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் மேலிடத்துல இருந்து அழுத்தம் வந்திருக்கா, அதனால இவர் பேசுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்கே சார். இருக்கலாம். விஜய்க்கு ஆதரவாக இன்றைக்கும் பாஜக நின்றுட்டு தான் இருக்குது. சிபிஐ விசாரணையே அதுக்கு ஒரு உதாரணம். இப்போ வரைக்கும் என்டிஏ கூட பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருக்குது. அதனால் செந்தில் பாலாஜி காரணன்றது அவர் சில இதெல்லாம் வந்து மற்றவங்களுடைய விஷயத்துக்கெல்லாம் நம்ம கருத்துலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. விசாரணையில் இருக்குது. அரசுடைய அதிகாரிகள் உடைய மெத்தனம், பொறுப்பற்ற தன்மை, ப்ளஸ் விஜயுடைய பொறுப்பற்ற தன்மை, பலியானது அப்பாவி உயிர்கள், இது எல்லாத்துக்குமான விசாரணை தான் போய்கிட்டு இருக்குது. இதில் யார் குற்றவாளி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் தான் தெரியும். இது ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஸ்டாம்பேடு. ஆனால் இதுக்கு சில பேரை பொறுப்பை ஆக்கணும். அதை தான் விசாரணை.
அதனால் அந்த இதுதான் நோக்கி தான் நகரும் தவிர இவர் தான் கொலை குற்றவாளி இவர் தான் அதெல்லாம்ன்றதெல்லாம் நம்ம பரிசீலிக்க முடியாது. கண்டிப்பா இதற்கு எந்த மாதிரியான விடை மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசியல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து எங்களோட தொகுத்து வழங்கி நன்றி.